ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே டேஸ்டியாக நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குப்பை இதெல்லாம் அதாவது தூசியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறம் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அதே தண்ணியை வீணாக்க வேணாம், திருப்பி அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம எந்த டம்ளரால் நம்ம அரிசி அளந்தோமோ அதுக்கு பாதி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். அந்த பருப்பை அது கூட அந்த குக்கரில் தான் வேக வைக்கணும். ஏன்னா ரொம்ப அதிக நேரம் வேகும். அதனால் குக்கரில் சேர்த்துட்டு இந்த அரிசியும் ஊறிடுச்சு, அதையும் அது கூட சேர்த்துட்டு மொத்தத்துக்கு 5 டம்ளர், நம்ம ஏற்கனவே 2 டம்ளர் தண்ணி ஊற வைக்கும்போது ஊற்றிருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்லா குழைவாக வேகும். இது வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் டக்குன்னு விரைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு கேஸில் வச்சிட வேண்டியதான். உள்ளதுலேயே சின்ன பர்னரில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோன்னா டக்குன்னு விசில் வந்துடுமே தவிர நல்லா வேகாது. அதனால் உள்ளதுலேயே சின்ன பர்னரில் வச்சு, அதுவும் சிம்மிலே வச்சு 10 விசில் விடணும். 10 விசில் விட்டால் நல்லா குழைவாக வெந்துடும். நல்லா கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இது அப்படியே நல்லா இந்த சூடோடையே கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தமாக நல்லா மசிச்சுக்கிட்டா நல்லா குழைவாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா குழைவாக நல்லா வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது ரெடியாக. இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு கூட ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு இல்லாமல் வெறும் மிளகு சீரகம் அந்த தாளிப்பு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. அதில் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெட்டி வச்ச இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நான் மிளகாய் சேர்க்காமல் மிளகுத்தூளாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். நம்ம குக்கரில் அரிசி வேக வைக்கும் போதே பெருங்காயம் போட்டாலும் ரைட்டு தான். எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொங்கலில் அந்த தாளிப்பை சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டால் நல்லா சூப்பரான கருப்பு கவுனி அரிசியில் செய்த வெண்பொங்கல் ரெடி. இதுக்கு சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னிலாம் தொட்டு சாப்பிடும்போது. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்து செஞ்சுருக்கேன். இதில் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் கூட கத்திரிக்காய் கொத்து எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நான் தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ புளிப்பு சுவையோடு இருக்கும்னு. நம்ம ஏற்கனவே கொத்து செஞ்சதில் தக்காளி போடாமல் செஞ்சுருப்பேன். அது இட்லி தோசைக்கெலாம் கூட செட் ஆகும். ஆனால் அந்த பொங்கலுக்கு கொஞ்சம் தக்காளி சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.